பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் குறையாமல் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் சாரை காப்பாற்றியது யார் என இபிஎஸ் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அது குறித்த அண்மை தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த சார் காப்பாற்றப்பட்டிருப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் யார் அந்த சார், காப்பாற்றப்பட்ட சார் யார் என இபிஎஸ் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். ஷாம், வணக்கம். இந்தியா முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய ஞானசேகரன் வழக்கில் கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் குற்றவாளியான திமுக அனுதாபி ஞானசேகரன் ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை தொடர்ந்து திமுக செய்தது எனவும் ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். அத்தனையும் முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர்ந்து போராட்டத்தால் இந்த வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவனான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு தண்டனையை சாத்தியப்படுத்தியுள்ளது அதிமுக எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவியின் குரலாக அதிமுக தொடர்ந்து ஒலிக்கும் என்ற வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றி வருகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தன்னுடைய பதிவில் எடப்பாடி பழனிசாமி, அதனால்தான் யார் அந்த சார் என்ற முழுமையான நீதிக்கான கேள்வியை இன்றும் கேட்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார், விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டார், எதற்காக ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்தது திமுக அரசு எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீதிமன்றம் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என தீர்ப்பளித்திருக்கின்றது. குறிப்பாக அரசு தரப்பு நீதிபதியும் வெளியில் விரிவான பேட்டியும் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த அறிக்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ஞானசேகரன் மட்டும் குற்றவாளி கிடையாது, இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொரு சார் தப்பித்திருக்கிறார் என்ற ரீதியிலே அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையினுடைய முழு விவரத்தை நாம் திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். காப்பாற்றியது யார் என்ற ஒரு ஹேஷ்டேகும் தன்னுடைய பதிவிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது யார் அந்த சார் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் இன்னும் முழுமையாக குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை, ஒருவர் தப்பிக்க விடப்பட்டிருக்கிறார் என்ற கோணத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இந்த கேள்விகளாகவே நீண்ட நாட்கள் இருக்காது எனவும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கத்தான் போகிறது எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். யார் நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது என்றும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் இந்த தீர்ப்பை வரவேற்றிருந்தாலும் இதில் உண்மை குற்றவாளிகள் முழுமையாக கண்டறியப்பட வேண்டும், அவர்களும் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோணத்திலே தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த நீண்ட அறிக்கையினுடைய பதிவினுடைய ஒரு சாராம்சம் என்றால், சாரை காப்பாற்றியது யார், அதாவது ஞானசேகரன் ஒருவருடன் தொலைபேசியில் பேசியதாகவும் அந்த எதிர்முனையில் பேசிய நபர் யார், யாருக்காக அவர் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து தொலைபேசி வாயிலாக பேசினார், சார் என்று பேசியது யாரை குறிப்பிட்டு பேசினார் என்ற ரீதியிலே அவர் தன்னுடைய விமர்சனத்தை, தன்னுடைய கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். தற்போது உண்மை குற்றவாளிகள் முழுமையாக நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்படவில்லை, அவர்கள் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய பதிவிலே விவரமாக குறிப்பிட்டிருக்கிறார். எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார், எதற்காக அவர் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டார் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை இபிஎஸ் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்யல ராஜேஷ் விளங்க நாம் கேட்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.